வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்களுக்கு ராணி பேசுகிறேங்க. இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்காக நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிளாக் திராட்சையும் இந்த க்ரீன் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த செரி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலு. இது மேலே கார்னிஷ்காக அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மைதா ஒரு கப்பு, 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, ஆயில் ஒரு 100 ml, பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு எசன்ஸ் வேணுன்னா வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல ஆயிலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறமா நம்ம மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பேக்கிங் பவுடர் போட்டு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இது பண்ணலாம். இது கூட கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க மிக்சிங்க்கு. ஆயில் இதுவும் போதாது நமக்கு. இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் முதல்ல இந்த மிக்சி ஜாரில் நாட்டு சர்க்கரையை போடுறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ஆயில் கூட இதாகணும். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எக்கு போடாமல் செய்கிறோம். உங்களுக்கு எக்கு வேணும்னாலும் நீங்கள் எக்கு போட்டு செஞ்சுக்கலாம். நான் இதை போய் நல்லா அடிச்சிட்டு வரேன். பாருங்கள், நாட்டு சர்க்கரையும் ஆயிலும் போட்டு அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த மைதாவை சேர்த்துக்குவோம். மைதா சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூனு, வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்குவோம் அந்த இதோட. அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ, நமக்கு அந்த பேட்ரு கேக் பேட்ரு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு மூடி ஊற்றுறேன். இதில் வெண்ணிலா எசன்ஸு. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணுவோம். எவ்வளோ நமக்கு அந்த பேட்டரி திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்படி ஆட் பண்ணலாம். வாங்க, இதை போய் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நான் பாருங்கள், குக்கர் வச்சு கேஸ் கட் போடாமல் விசில் மட்டும் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா சால்ட் போட்டு வச்சுருக்கேன். நல்லா அகலமாக போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். நல்லா அது சூடாகட்டும். நம்ம கேக் பேசன் கொண்டாந்து அப்புறம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். சூடாகிட்டே இருக்கட்டுங்க. மூடி வச்சுடுங்க. நல்லா அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸரை ஊற்றி கேக் மிக்ஸரை வைக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம மிக்சிங் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு கேக் பேட்டரி ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுல் கப்பு பாலும் ஊற்றினேன், ஆனாலும் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு. நீங்கள் பாதாம் வேணாலும் பாதாம் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த கிறிஸ்மஸ் கேக்குனாலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருக்கோம். அதில் சிலர் ஒயின்லாம் போடுவாங்கங்க. கிரேப்ஸ் க்ரீனும் பிளாக்கு பாதாம் பருப்பு. நீங்கள் அந்த கலராக இருக்குங்களா ஃப்ரூட்டி அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. நான் எனக்கு கிடைச்ச ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி போடுறேன். எனக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் கிடச்சிது கடையில். நான் பர்ச்சேஸ் பண்ண போனதுனால எனக்கு இது கிடச்சதை வச்சு பண்ணுறேன். நீங்கள் எந்த பேஷனில் கேக் ஊற்றுறீங்களோ அது ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த பேஷனில் ஊற்றுற போகிறேன். இது அடியில் பட்டர் தடவிக்குவோம். இருங்க வரேன். பாருங்கள், இந்த பேஸில் கீழே நல்லா பட்டர் தடவிருக்கேன், சைடும் பட்டர் தடவிருக்கேன். இப்போ இந்த பேட்டரை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துருவோம். நல்ல நட்ஸு அது இதுன்னு போட்டோம்னா தான் நமக்கு அந்த
இந்த கேக் மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு. இந்த ஆஃப் வந்ததுன்னா நமக்கு வேக வேக கரெக்டாக ஃபுல்லாகிடுங்க. அதனால தான் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். நான் வந்து இதில் நல்ல ஹெல்த்தியானதாக தாங்க சேர்த்துருக்கேன். நட்ஸ் ஐட்டம் சேர்த்துருக்கேன். அப்புறம் முட்டை போடலை. முட்டை சாப்பிடாதவங்களும் பண்ணலாங்கிறதுக்காக தான், அதுக்காக தான் நான் முட்டை போடாமல் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு முட்டை போட்டு இது கூடயே முட்டை சாப்பிட்டவங்களா இருந்தால் 2 முட்டை சேர்த்து அடிச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எண்ணெய், முட்டை, நாட்டு சர்க்கரை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணலாம். முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் முட்டை சேர்க்காமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் முட்டை போடாமல் செஞ்சு காட்டுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டுருங்க. வலிச்சு போட்டுட்டு இந்த பேசன் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா இப்படி யூஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். அந்த ஹேர்லாம் உள்ளே போய் இதாகும். அதனால் நல்லா இந்த மாதிரி தச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த செரி பழத்தை நம்ம 2 கட் பண்ணுவோம். 2 கட் பண்ணி அப்படியே வச்சு மேலாட வைங்க. மேலோட வச்சாலே போதும். அது கேக் வேக வேக நமக்கு உள்ளே போய்க்கும். ஒரு கார்னிஷ்காக தான் கொஞ்சம் கட் பண்ணாமல் வச்சேன். நட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டேன். செரியை மட்டும் நம்ம மேலே வச்சுக்கலான்ட்டு. அவ்வளோதாங்க, மேலே கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம அந்த குக்கர் வச்சு அவன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய் இதை வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மூடி எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து இதை இந்த இதுக்குள்ளே வைங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. விசிலையும் எடுத்துடுங்க. போதும், இப்படியே இருக்கட்டுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 நிமிஷம் வேகணுங்க. வேகட்டுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இடையில ஒரு டைம் திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா உப்பி வந்துட்டுருக்கு. கேக்கு வருது. இன்னும் ஒரு 25 நிமிஷம் ஆகணுங்க. அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகும். இப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 25 நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் பார்க்கலாம் எடுத்துட்டு. பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கேக் நல்லா நமக்கு நல்லா வெடிச்சிக்கிட்டு வந்துடுச்சு அப்படியே. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு சென்டராக குத்தி பாருங்கள். மாவு ஒட்டலை பாருங்கள். இதுவும் கொஞ்சம் கூட நல்லா வெந்து போச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸை மட்டும் வெளியே தூக்கிடுவோம். பார்த்துடுங்க. இப்படியே ஆறட்டுங்க கொஞ்ச நேரம். அப்புறமா நம்ம கேக் எடுத்துக்குவோம் வெளியே. கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறமா ஓரமாக சுற்றி எடுத்து விட்டு அப்புறம் எடுக்கணும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஆறிடுச்சுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டு அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சுற்றி இந்த மாதிரி கத்தி வச்சு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளேட்டை மேலே வச்சு நம்ம கவுத்திக்குவோம்.
கேக் பாருங்கள் கவுத்திட்டோம். இப்போ அப்படியே இதை மறுபடியும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை அப்படியே இதில் தள்ளிட்டோம். இப்போ நம்ம பீஸ் போட போகிறோம். நல்லா பாஞ்சியாக இருக்குங்க கேக்கு, நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக பஃபியாக இருக்குது கேக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுருக்குள்ள, நட்ஸ் எல்லாம் நல்லா, அதெல்லாம் நல்லாயிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதே சேம் மெத்தடுக்கு நீங்கள் கோதுமாவும் போட்டுக்கலாம். நான் வந்து முட்டை போடாமல் செஞ்சுருக்கேன். நீங்கள் முட்டை சேர்த்துக்கிறதா இருந்தால் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கிறிஸ்மஸ் கேக் செஞ்சு பார்த்து நல்லா செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு கிறிஸ்மஸ் கேக் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.